ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஸோ என்ன இன்றைக்கி வந்து வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, நான் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தான் போட போகிறேன். ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு பார்த்தா வந்து மாங்காய் சோறு தான் செய்ய போகிறேன். ஸோ என்ன இன்றைக்கி மாங்காய் சோறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வீடியோ போட்டதுலேருந்து என் பொண்ணு வந்து மாங்காய் சோறு செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ கன்சீவாக இருக்கா, அதனால் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறா இப்போது. ஸோ அவளுக்காக வந்து மாங்காய் சோறு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் மாங்காய் சோறு செய்யலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், வந்து இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு அன்றைக்கி செஞ்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், கடலைப்பருப்பு எடுத்தேன். பட் வந்து வேர்க்கடலை எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக செய்ய போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். அன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன், இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன். ஸோ ஏன்னா பாப்பாவுக்காக தான். அன்றைக்கி சாப்பாட்டில் சுத்தமாலுமே எண்ணெயே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் அன்றைக்கும் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. உளுத்தம்பருப்பு கடுகு ஸோ எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ போட போகிறேன். போட்டுட்டேன். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா டக்குன்னு கறிவிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நான் எப்பவுமே கருவேப்பிலை ஃபஸ்ட்லேயே போட மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்கன்ட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரெலாம் ஃபஸ்ட்லேயே கருவேப்பிலை போட சொல்லுவார். பட் நான் கருவேப்பிலை போட்டால் தீஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிடுவேன், எடுத்து போட மாட்டேன் நான். ஸோ அதனால் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே போட மாட்டேன் நான். கருவேப்பிலை வதவுனா போதும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ வந்து மிளகாய் போட்டுக்கிறேன். மிளகாய் போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ அதை கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா டக்குன்னு கறிவிடும் வந்து. இப்போ வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போடுவேன். ஏன்னா நம்ம வந்து எனக்கு வந்து கருவேப்பிலை வந்து வதவுனா போதும் அப்படின்னு நினைக்கிறவ தான் நான். வந்து கருவேப்பிலை சாப்பிடுவேன். அடுத்து தான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். வந்துட்டு உப்பு, கொஞ்சம் உப்பு அதில் போட்டுக்கிட்டேன். ஸோ கிண்டி விட்டுட்டேன். ஸோ அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து திருவுன மாதிரியே தான் மாங்காய் திருவி வச்சுருக்கேன். பட் தோலோடு திருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நான் வந்து தோலோடு திருவலை, பாப்பாவும் தோலோடு திருவலாம் அப்படின்னு தான் சொல்லிச்சு. பட் நான் தோல் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தோலை நீக்கிட்டு தான் திருவி வச்சுருக்கேன் அன்றைக்கி மாதிரி. ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டேன், ஏன்னா தீஞ்சிச்சின்னா அப்புறம் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வதவும் விடலாம். அன்றைக்கி கொஞ்சம் நான் அதிகமாகவே வதவும் விடலை. ஸோ லைட்டாக தான் வதவும் விட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு அன்றைக்கும் சாப்பாடு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஓகே, மறுபடியும் கிண்டலாம். ஸோ நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுட்டு கிண்டுறேன். கொஞ்ச நேரம் மாங்காய் வந்து அவ்வளோக்கு வதவணும்னு இல்லை. ஸோ கொஞ்சம் வதவுனா நல்லாயிருக்குமா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வதவ தான் விடுறேன். வீடியோவை பார்த்ததுலேருந்தே அது அதே தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாங்காய் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ பாப்பா வந்த பிறகு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் தம்பியை. ஸோ கடையில் தான் வாங்கிட்டு வந்தான். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து செய்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா வதவிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா தான் வதவிருக்கு, அன்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வதவிருக்கு. ஸோ வச்சுட்டா மறுபடியும் வதக்கலாம். அவனும் செஞ்சுருக்கேன்னு சொன்னான். பட் செஞ்சேம்மா, நானும் ஒரு நாள் பார்த்து செஞ்சேன். பட் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் நீங்கள் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. சாப்பாடு வந்து ஃபேன் காற்றுல இருக்குது. அன்றைக்கி வந்து சாப்பாடு ரொம்ப குழைய வடிச்சிட்டேன், தெரியல. பட் வந்து சாப்பாடும் சூடாக வேற போட்டு கிண்டிட்டேன். கொழன்னு தான் இருந்துச்சு கொஞ்சம். தம்பியே சத்தம் தான் போட்டான், என்ன இவ்வளோ கொழன்னு ஆக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு.
இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுட்டோம், ஆற வச்சுட்டோம். காய வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். ஆற வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ஆறி இருக்குது சாப்பாடு. வந்து சாப்பாடு கலந்துக்கலாம். சாப்பாடு போட்டு கலந்துட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். அன்றைக்கி வந்து தெரியாமல் செய்யும்போதே நிறையா செஞ்சேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் பாப்பாவுக்காக மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதனால் கொஞ்சம் தான் அன்றைக்கி வந்து கிண்டியிருக்கேன். அன்றைக்கி அவங்களும் சாயங்காலம் வரைக்கும் வேறு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஸோ அதனால் அன்றைக்கி கொஞ்சம் தான் திருவினேன். ஸோ அதுக்கு மட்டும் அள்ளி போட்டுட்டேன் சாப்பாடு. கிண்டி விட்டுட்ருக்கேன். கேமராவை கொஞ்சம் நவுத்துனா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அடுப்பில் இருக்கிறது. ஸோ நவுத்த முடியல, கீழே விழுந்துடும் போல இருக்குது மொபைலு. ஸோ அடுத்த வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணுறேன், மொபைல் இன்னும் கொஞ்சம் நவுத்தி வைக்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து அன்றைக்கி ஃப்ரெண்டு வந்து நான் வந்து கொத்தமல்லி போடலை. ஸோ அன்றைக்கி வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். அந்த கொத்தமல்லி போட்டுட்டேன். ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ பாப்பாவை கூப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ அவங்க என்ன காமிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களை காமிக்க வேணாம். அபி, சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குதுமா. தேஜிக்கு ஊட்டணும், அது வந்து சாப்பிடல. அது யாரும் இல்லை, என்னுடைய பேத்தி தான். ஓகே ஃப்ரெண்ட், அது சாப்பிடாது. அது எப்பயுமே அது சாப்பிடாது. அதை பிடிவாதம் பண்ணி 2 வா ஊட்டுறதுலையே போதும் ஆகிடும். ஸோ அதை விட்டுடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.